என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். நான் ஆசையாக உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என்னை நீ அலட்சியமாக விட்டு விடாதே. அலட்சியமாக நினைத்து என் வாக்கினை நீ கேட்காமல் செல்வாயானால் நிச்சயமாக நான் உன் மீது கோபம் கொள்வேன். செல்ல கோபமே, உண்மையான கோபமோ நிச்சயமாக உன் அம்மாவிற்கு வரும். அதனால் இந்த அம்மா சொல்கின்ற சந்தோஷமான செய்தியினை நிச்சயமாக கேட்க வேண்டும். நீ கேட்காமல் செல்கின்ற பட்சத்தில் இந்த அம்மா ஒருபொழுதும் உன்னை தேடி வரமாட்டாள் என்பதனையும் நீ புரிந்து கொள். இதுவெல்லாம் ஒரு விஷயமா? அம்மா இப்படியெல்லாம் சொல்லலாமா என்று என் பிள்ளை நீ கேட்கலாம். நிச்சயமாக நான் சொல்வேன். எப்பொழுது தெரியுமா? நான் சொல்கின்ற வார்த்தைகளை என்னவென்று மதிக்காமல் நடக்க இருக்கின்ற சூழ்ச்சிகள் என்னவென்று நீ தெரியாமல் இருந்தாயானால் நிச்சயமாக உன் அம்மா நான் உன் மீது கோபப்படுவேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. என் அன்பு குழந்தையே, நான் எப்பொழுதும் உனக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்வதற்காக வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் என்னவென்று உனக்கு தெரியும். இனி உன் வாழ்க்கையில் என்ன கிடைக்கப் போகின்றது என்பது உனக்கு புரியும். அதனால் இதையெல்லாம் உணர்ந்து நடக்கப் போவது என்னவென்று தெரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நான் உனக்கு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன் என்றால் ஆச்சரியமான விஷயம்தான். ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற துரோகங்களும் சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளும் உனக்கு எப்பொழுதுமே நல்ல செய்தியை கொடுத்து விட அனுமதிப்பதில்லை. உடன் இருக்கின்றவர்கள் செய்வது எல்லாம் உன்னை அதிகமாக காயப்படுத்துகின்றது. உன்னை நன்றாக இருக்கவே விடக்கூடாது. பல நேரங்களில் ஜெயித்து விடுகின்றது. உன்னுடைய எண்ணங்களாலும் நீ உனக்குள் வைத்திருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களினாலும் எளிதான விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து விடுகின்றது. இத்தனைக்கும் மத்தியில் நல்ல செய்தி உன்னை தேடி வருகின்றது என்றால் எக்காரணம் கொண்டும் அதனை நீ விட்டுவிடக் கூடாது அல்லவா? எந்த சந்தர்ப்பத்திலும் அதனை நீ தவிர்த்துவிடக் கூடாது அல்லவா? அதனால் அம்மா உனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை சொல்வதற்காக